எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா? ஏன் அவனை கைது பண்ணுறதில்ல? இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அப்போ நான் என்ன மீனவன்? பார்த்தீங்களா? இப்போ தெரியுதா? இப்போ என் அரசியலுக்கு வந்துட்டிய. நீயே என்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு. நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா. திராவிடர் யார் யார்? ஆந்திராவில் வாழுகிறவர், கர்நாடகாவில் வாழுகிறவர், கேரளா வாழுகிறவர்லாம் ஆந்திரர்னா, தெலுங்கு திராவிடர்னா. திராவிட சகோதரனை தொடர்ச்சியாக சிங்களம் கைது செய்யானே, இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே, அப்போல்லாம் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லையே. குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது செஞ்சிருச்சுன்னொன்னே இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது. அப்படி ஒரு செயல் இந்த கடலுக்குள்ளே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது நடந்திருக்கா? அதே கடற்படை இராணுவம் நிற்குதில்லை. ஏன்னா சாபவன் தமிழன்னா சகித்து கொள்ளலாம்ங்கிறது இவங்க நிலைமை. ஏன்னா அவனுக்கென்று இங்கே தலைவன் இல்லை. அவனுக்கு ஒன்றுனா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை. அதனால இங்கே வர பிரச்சனை. புதிய கட்டமைப்பின்படி நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகளுடன் கலந்தாய்வு, பழைய கட்டமைப்பு புதிய கட்டமைப்பு, அது கலந்தாய்வுங்கிறது தேர்தல் நெருங்குது இல்லையா? அதை எப்படிலாம் நம்ம எதிர்கொள்ளணும். புதிய கட்டமைப்பின்படி நியமனம் செய்யப்பட்ட எங்களுக்கு எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது. எங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த கேட்குறீங்க, இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது. அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டியிடுறதே நாங்கள் போட்டியிடுறது சொல்ல மாட்டீங்க. ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம், இன்னும் இருக்கோம். நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான். அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை. அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும். ஒன்று, எங்களுக்கு பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை. நீங்கள் ஓட்டுக்கு 1000 2000 இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000 கொடுத்து வாக்க வாங்கினீங்க, இப்போ 2000 கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க. எங்ககிட்ட அது இல்லை. அப்போ இந்த மிக்சி தாரம், கிரைண்டர் தாரம், மூக்குத்தி தாரம், கொலுசு தாரம், தோடு தொங்கட்டான் தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது. ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும், படை வலிமையால் முடியும். அப்போ படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு, எளிய சுமை இனிய பயணம், வேலையை சிறிதாக்கு, வெற்றியை எளிதாக்கு. இது எங்கள் கோட்பாடு. அப்போ பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது? நாங்கள் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல. நான் வளர்கிறேன் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது. வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு தான் இந்த தேர்தலில் சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். இது 2026 மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். வேறு எதாவது? அவ்வளோதானே. மிக்க நன்றி, வணக்கம்.